ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, இந்த அற்புதமான நல்ல நாளில் இந்த வராகி அம்மா உனக்கு வாக்கு கொடுக்க வரும்போது அதை கண்டும் காணாமல் கடந்து போய்விடாதே என் செல்லமே. நான் சொல்றதை கேட்க வந்து விட்டாய்தானே? இதை முழுவதுமாக கேட்டு முடிச்சினா நீ என்னிடம் வைத்த வேண்டுதல்களுக்கான பதிலும் உன் மனசுல இருக்கக்கூடிய குழப்பங்களுக்கான தீர்வும் உனக்கு கிடைக்கும். என்ன சொல்றேன் முழுவதுமாக கேளு. ஓ மேல உனக்கே நம்பிக்கை இல்லைனா, உன்னுடைய பலத்தை நீயே புரிஞ்சுக்கலைனா வேறு யார் உன்னை நம்புவார்கள்? நம்பிக்கையோடும் மன தைரியத்தோடும் உன் பிரச்சனைகள் எல்லாம் நிச்சயம் தீரும், நல்லது உனக்கு நடக்கும்னு நிதானமாக எல்லா வேலைகளையும் தொடர்ந்து செய்து வா. உன் காரியங்கள் எல்லாம் இன்று கைகூடி வரும்படி உனக்கான கஷ்ட காலத்தையெல்லாம் நான் முடிச்சு வச்சு உனக்கு தடையாக இருக்கக்கூடிய விஷயங்களையும் நான் சுக்குநூறாக நொறுக்க போகிறேன். இந்த நிகழ்காலம் உனக்கு கடினமாக தான் இருக்குது, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இந்த கஷ்டகாலம் உனக்கு நிரந்தரம் என நீ நினைத்து விடாதே என் செல்லமே. காலம் மாறும், உன்னுடைய நிலைமையும் மாறும். உன் வராகியம்மா அத்தனையையும் நான் மாற்றப் போகிறேன். உனக்கு உயிருக்கு உயிராய் இருக்கும் காவல் தெய்வம் நான் தானே. நான் சொல்லிக்கிட்டு இருக்கதும் பேசிக்கிட்டு இருக்கதும் இப்போது உன் மனதிலும் உன் செவிகளிலும் கேட்கிறது தானே. என் விழிகள் உன்னோடு பேசும்படி கூடிய சீக்கிரம் நீ உணரத்தான் போகிறாய். நான் உன் மனசுக்குள்ளே வந்து உனக்கு சில விஷயங்களை சொல்லும்போது உன்னுடைய உணர்வுகளும் தோளும் எல்லாமே சில்லிட்டு ஆனந்த கண்ணீர் உன் கண்களில் வரப்போகுது. இதே உணர்வோடு நம்பிக்கையோடு காத்திரு. இனி காலம் முழுவதும் நீ மகிழ்ச்சியாக வாழும்படி உனக்கான விஷயங்களையெல்லாம் நான் செய்து காட்டுவேன். உனக்கு பிடிக்காத விஷயம் எது நடந்தாலும் அதை கண்டு கொள்ளாமலும், வேண்டாத விஷயத்தில் கவனம் செலுத்தாமலும், தேவையற்ற கேள்விகளுக்கு பதில் சொல்லாமலும் இருந்தாலே போதும். உன்னுடைய மனசும் உடலும் ஆரோக்கியமாக இருக்கும் என் செல்லமே. என் அன்பு குழந்தையே, வாழ்க்கைங்கிறது சந்தோஷமாக அனுபவித்து வாழ்வதற்காக தான். உன் விருப்பத்தின் பேரில் நீ எதிர்பார்த்து நீ பிறக்கவில்லை என்ற போதும் ஏதோ ஒரு காரண காரியத்திற்காக தானே நீ மனிதவனாக பிறப்பெடுத்துள்ளாய். பொறுத்திருந்து பார். உன்னுடைய கவலைகளை எல்லாம் தூர எறிஞ்சிட்டு, உன்னுடைய வேதனைகளை எல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு நீ நிம்மதியாய் சந்தோஷமாய் அனுபவித்து ரசித்து வாழும்படி உன் வேண்டுதல்களை எல்லாம் நிறைவேற்றி உனக்கான நல்ல நேரத்தையும் நான் வரவழைக்கிறேன். என்ன நடந்தாலும் நம்பிக்கையோடு நீ என்னை நோக்கி வந்தால் போதும், நானே உன்னை பாதுகாக்க ஓடி வருவேன். அதே போல உன் வாழ்க்கையை மகிழ்ச்சியான பாதைக்கு கொண்டு செல்வேன். உன் மீது அன்பும் அக்கறையும் கொண்ட இந்த வராகியம்மா நான் சொல்கிறத கேளு. கடமைகளை மட்டும் நீ சரியாக செய்து வா. உன் கரங்களால் எல்லா வேலைகளையும் செய்யு. உன் வாயினால் எல்லா வார்த்தைகளையும் பேசு. பார்க்க வேண்டிய விஷயங்களை கண்களால் பார். ஆனால் விதமாக உன்னுடைய எல்லா தேவைகளையும் நீ பூர்த்தி செய்து கொண்டாலும் உன் மனசில் மட்டும் எந்த குப்பைகளையும் தூக்கி சுமக்காம உன் மனம் முழுவதையும் இந்த வராகி அம்மா என்னிடம் ஒப்படைத்து விடு என் செல்லமே. உன் மனசு முழுவதையும் என்னை நிரப்பிக்கொண்டால் உன் வாழ்வில் நடக்கக்கூடிய விஷயங்கள் அனைத்தையும் 100 மடங்கு உனக்கு சந்தோஷமாக நான் நடத்தி முடிப்பேன். என்னை அணுகுவது எப்படி, என் மீது எந்த அளவுக்கு நீ நம்பிக்கை வச்சா உனக்கான நல்லது நடக்கும் என பல விஷயங்களை யோசிக்கிறாய்தானே. வராகி அம்மாவை நான் எங்கே போய் தேடி வணங்குவது, நான் எங்கே போய் நின்னா நான் கேட்டதையெல்லாம் நீங்கள் செஞ்சு முடிப்பீங்கன்னு பல கேள்விகளும் குழப்பங்களும் கூட உனக்குள்ளே இருக்குன்னு எனக்கு தெரியும். நீ என்னை பற்றி எந்த விஷயமும் யோசிக்க வேண்டாம். என் மேலே நம்பிக்கை முழு அளவில் வச்சுக்கிட்டு நீ எங்கே இருந்தாலும் பொறுமையோட காத்திருந்தாயே ஆனால் நீ எதிர்பார்த்த அத்தனை விஷயங்களும் நானே உன் அருகில் வந்து செய்து முடிப்பேன். நீ ஒருபோதும் என்னை விட்டு தூர விலகிச் செல்லக்கூடாது என் செல்லமே. அதே போல உன் வாழ்க்கையிலையும் எப்போதுமே முடியாது, நடக்காது, கூடாது, நடக்கலை, நிகழவில்லை, வாய்ப்பு இல்லை, முடியவில்லை, பொறுமை இல்லைன்னு இல்லாத விஷயங்களை பற்றி பேசாதே. இல்லை எனும் வார்த்தைகளை உன் வாயிலிருந்தும் மனதிலிருந்தும் முழுவதுமாக நீக்கிவிடு. என் வராகி அம்மா எனக்காக செய்வாங்க. இன்னைக்கு இல்லாட்டி நாளைக்கு செய்வாங்க, நாளைக்கு இல்லாட்டி நாளை மறுநாள் அடுத்த வாரம் கூட செய்வாங்க. ஆனால் இனிமே என் வாழ்வில் நிச்சயம் அற்புதம் நிகழும் என நம்பிக்கையோடு நீ நினச்சிக்கிட்டே இரு. எப்போது உனக்கு எதை செய்ய வேண்டும் என தீர்மானித்த நான் நீ உறுதியான மனசோடு காத்திருக்க ஆரம்பித்தால் வெகு விரைவில் உனக்கானதை செய்து முடிப்பேன் என் செல்லமே. உனக்கு அருகிலேயே இருந்து உன் மனதில் தோன்றிய எண்ணங்களை எல்லாம் உனக்கு சிறப்பாக செயல்படுத்தி கொடுக்க தயாராகத்தான் காத்திருக்கிறேன்.
நீ என்கிட்ட உன் மனசுக்குள்ளேயே பேசினாலும் மனசுக்குள்ளேயே உனக்கு வேண்டியதை கேட்டாலும் சரி, என் பொற்பாதங்கள் உன்னை நோக்கி வந்து உன் விருப்பங்களையெல்லாம் அழகாய் நிறைவேற்றி முடிக்கும் என்பதை புரிந்து கொள். நான் நிரந்தரமாக உன் பக்கத்திலே இருப்பேன்னு எப்போ உன் மனசு முழுமையாக நம்புதோ அப்போதே உன் மனதின் வேகங்களும் தீவிரமான உணர்ச்சிகளும் கெட்ட எண்ணங்களும் தானாகவே பலமிழந்து போய்விடுமேன் செல்லமே. காலப்போக்கில் கெடுதல்கள் எதுவுமே உன்னுடன் இல்லாமல் வேரோடு அறுக்கப்படும். உன் மனமெல்லாம் விவேகமாக எல்லா விஷயங்களையும் செய்து முடிக்க தயாராக இந்த வராகியம்மா நானும் வந்து நிற்க போகிறேன். உன் மனதிற்குள் அந்தரங்க ஆட்சியாளையாக இருக்கும் இந்த அம்மா நான் சொல்கிறேன். என் கண் அசைவின் மூலமாக தான் அசைவற்ற சர்வ ஜீவராசிகளையும் நான் கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருக்கேன். இந்த பிரபஞ்சம் எனும் தோற்றத்தை நான் தானே கட்டுப்படுத்தி ஆட்டுவித்து கொண்டிருக்கிறேன். உன் வாழ்வில் மட்டுமல்ல, இந்த உலக மக்கள் எல்லாருடைய வாழ்க்கையில் நடக்கும் விஷயங்களையும் நடத்தி கொண்டிருக்கும் நான் எல்லாருடைய உணர்ச்சிகளையும் முந்தி தள்ளுபவளாகவும் படைத்தல் காத்தல் அழித்தல் என அத்தனையையும் பார்த்து கொள்ளக்கூடிய ஆளாகவும் இருக்கிறேன். ஒருபோதும் உன்னை கலங்க விடமாட்டேன் என் செல்லமே. உனக்கு எப்போ எது தேவையோ அதை கண்டிப்பாக உன்னிடம் கொண்டு வந்து தரத்தான் போகிறேன். கூடிய சீக்கிரம் உனக்கான நல்லது விரைவில் நடக்கும். அதை நடத்தி வைக்கதானே நான் உன் வீடு தேடி வந்துள்ளேன். இந்த வராகி அம்மாவின் ஆசீர்வாதம் நீ நினச்சாலும் சரி, அல்லது உத்தரவு அன்பு கட்டளை நீ எப்படி நினச்சாலும் சரி, நீரிடம் வைத்த எல்லா வேண்டுதல்களுக்குமான நல்ல பதிலை இப்போது நான் உனக்கு தர தயாராகிவிட்டேன். கூடிய விரைவில் நீ எதிர்பார்த்ததெல்லாம் நடப்பதை உணரத்தான் போகிறாய். ஓ நல்ல மனசை பயன்படுத்திக்கிட்டு உனக்கு மற்றவங்க ஏமாற்றமும் துரோகங்களும் செய்கிறாங்களே நினச்சி வருத்தப்பட்ட உன் வாழ்வில் உனக்கான சந்தோஷத்தை இரட்டிப்பாக பல மடங்காக தருவதற்கு நானே களம் இறங்கிவிட்டேன் என் செல்லமே. முதல்ல மற்றவங்களை பற்றி குறை சொல்வதற்கு முன்பாகவும், அவங்க இப்படி செஞ்சாங்க அப்படி வாழ்ந்தாங்கன்னு விமர்சிப்பதற்கு முன்பாகவும், அவங்க வாழ்க்கையில் நடந்த விஷயம் உன் வாழ்க்கையில் நடந்திருந்தா நீ என்ன செஞ்சிருப்பன்னு யோசிச்சு பாரு. அதற்கு பிறகு மற்றவர்களை பற்றி விமர்சனம் செய்யலாம் என் செல்லமே. அதுக்கு பிறகு உன் மனசு சொல்லக்கூடிய விஷயங்களை வச்சு அவங்களை விமர்சனம் செய்ய உனக்கு தகுதி இருக்கிறதா இல்லையா என்பதும் உனக்கு புரிய வரும். சில பேரை உன் வாழ்க்கையில் நீ சேர முடியாமல் உன்னிடமிருந்து விலக்கி வைக்கிறேன் என்றால் அவர்களுடன் மறுபடியும் சேர நினைக்காத. ஏன்னா உன் வாழ்க்கைக்கு ஒத்து வராத கெட்ட எண்ணம் கொண்டவர்களையும் உன் வாழ்க்கைக்கு ஒத்து வராத சரியில்லாத மனிதர்களையும் தான் உன்னிடமிருந்து நான் பிரித்து வைப்பேன். ஏன்னா அவங்க உன் கூட இருந்தால் அது உன் வாழ்க்கையை பாதிக்கும். நீ மறுபடியும் அவங்க கூட சேரணும்னு என்னிடம் கேட்டும் கூட நான் சேர்த்து வைக்க மறுக்கிறேன் என்றால் அதில் முழுவதுமாக உனக்கான நன்மை மட்டும்தான் ஒளிந்திருக்கிறது என்பதை புரிந்து கொள் என் செல்லமே. என்னை வணங்கும் என் அன்பு பிள்ளையான உன்னுடைய எதிர்காலம் துன்பத்தில் ஆழ்ந்துவிடவோ மூழ்கிவிடவோ நான் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டேன். உன் நிகழ்காலத்தையும் எதிர்காலத்தையும் இந்த வராகி அம்மா நான் நல்லபடியாக மாற்றி அமைப்பேன். நீ என்னை பார்க்குற இந்த நொடியிலிருந்தே உன்னுடைய கஷ்டங்கள் எல்லாம் மறைந்து போகும். கூடிய சீக்கிரம் உனக்கான மகிழ்ச்சியான நல்ல சம்பவத்தையும் நான் நடத்தி முடிப்பேன். நீ நேசித்த உறவு உன்னுடைய அன்பை உண்மையாக புரிந்து கொள்ளவில்லை என்று தானே அழுகிறாய்? உன்னுடைய அன்பையும் அருமையையும் அக்கறையையும் பாசத்தையும் யாருக்கு எப்போ புரிய வைக்கணுமோ அதன்படி புரிய வைத்து அவர்களிடம் உன்னை நிச்சயமாக சேர்த்து வைப்பேன். ஒருவனுக்கு உன்னை எளிதில் வீழ்த்தி விடலாம், சுலபமாக உன்னை ஏமாத்திடலாம் நினைக்கிற அளவுக்கு நம்பிக்கை இருந்தா என்னை வணங்கக்கூடிய நீ எப்படி வீழ்த்தினாலும் எனது துணை கொண்டு மறுபடியும் எழுந்து நிற்பாய் என நம்பிக்கை உனக்குள் இருக்க வேண்டும் என் செல்லமே. ஒன்றை ஒருத்த ஏமாத்துறதுக்கும் துரோகம் செய்கிறதுக்கும் தைரியத்தோடு இருந்தான்னா அவனையும் வீழ்த்தி அழிக்கக்கூடிய தைரியத்தோடு நீ இருக்கணும். இனி நீ கேட்டதெல்லாமே கிடைக்கும்படி நினச்சதெல்லாம் நடக்கும்படி இந்த வராகி அம்மா செய்வேன்.